ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goms'N Nsamayalulagam. தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலான்னு நீங்கள் எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் ரெசிபியோட வந்திருக்கேன். குலாப் ஜாமுன்னா நார்மலாக எல்லா தீபாவளிக்கும் பண்ணுற ரெசிபி தானே, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் சுகர் சேர்க்குறேன். இது 200 கிராம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்குறேன். இப்போது இந்த சுகர் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வைக்கணும். சக்கரை பாகு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நாம் அதை ஒரு கம்பி பதம் இல்லை அரை கம்பி பதத்துக்கு ரீச் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா குலாப் ஜாமுன்குள்ளே சக்கரை பாகு இறங்காது. 5 நிமிஷம் கொதிச்சதும் இதில் 3 ஏலக்காவை தட்டி அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அந்த பாலில் ரவை நல்லா வேகணும். இந்த மாதிரி பால் நல்லா வற்றினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இது இன்னும் நல்லா கெட்டி ஆகணும். இந்த மாதிரி கடாயில் எதுவும் ஒட்டாத பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக 1 கப் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நாம் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய தேவையில்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் அழுத்தம் கொடுத்து. பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் கட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன். முந்திரி, பாதாம், வால்நட் எல்லாம் நான் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை தான் குலாப் ஜாமுன் மிக்ஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறோம். ரவையில் செஞ்சுருக்கிறதுனால இதை நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்படின்னா தான் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது 2 மாவும் தயாராக இருக்குது. முதல்ல இந்த ரவையிலேருந்து ஒரு பகுதியை கொஞ்சமாக சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கணும். இப்போது குலாப் ஜாமுன் மிக்ஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மாவாக எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்திடலாம். அழுத்திட்டு இப்போ நம்ம ரவையில் செஞ்ச அந்த பாலை உள்ளே வச்சு மேலே நல்லா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கைக்கு நடுவில் வச்சு நல்லா உருட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போ பண்ணிடலாம். இப்போது குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதில் குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் பொரிச்சிடலாம். எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதும் இதை வெளியே எடுத்துட்டு ஜீரா பாகில் சேர்த்துடலாம். இதை சேர்க்கும்போது ஜீரா பாகு கொஞ்சம் சூடாக இருக்கணும்.
அவ்வளோதான், சூப்பரான ஸ்பெஷல் குலாப் ஜாமுன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. குலாப் ஜாமுன்னா எப்போதுமே சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நாம் இன்றைக்கி நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துருக்கோம். ஸோ சாப்பிடும்போது அந்த நட்ஸ் எல்லாம் கடிப்படுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே வச்சுருக்கிற ரவையுமே அது ரவா குலாப் ஜாமுன் ரெசிபின்றதுனால அதுவுமே நல்லா சாஃப்டாயிரும். அந்த நட்ஸ் எல்லாம் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள்.